ஹலோ! சைனா விலாகோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் சரியான கேப்புங்க. பயங்கர பிஸியாக போயிடுச்சு. தேங்க்ஸ் டு காட் ஃபார் கீப்பிங் இட் பிஸி. பட் யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம். பட் அது என்னால் எப்படியாவது கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ பிட்ஸ் அண்ட் பீசஸாக போட்டு ரெடி பண்ணி ஃபைனல் வீடியோ இது அவங்களுக்காக. ஸோ நான் போன ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து இந்த கேண்டன் டவர் தான். அதாவது துபாயில் புர்ஜ் கலீஃபானா எப்படி ஒரு ப்ரைட் இருக்கும், அந்த மாதிரி குவாங்ஸூவில் கேண்டன் டவருக்கு அப்படி ஒரு ப்ரைடுங்க. அங்கே போயிட்டு யார்ட்டையாவது கேட்டால் விச் இஸ் த குட் லொக்கேஷன் டு சீனா இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 130 ஃப்ளோர்ஸ் 150 ஃப்ளோர்ஸ் ப்ளஸ் இருக்குது போல். அது இல்லாமல் இந்த கடைசி ஃப்ளோரில் இந்த மாடியில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. நான் போன அன்றைக்கி வந்து சரியான மழைங்க. ஸோ பாதி பில்டிங் வந்து ஃபுல்லாக க்ளவுடால் மூடி இருந்தது. ப்ளஸ் அந்த ரெயின்போ கலர்ஸோட செம்ம லைவ்லியாக செம்ம வைபிங்காக இருந்ததுங்க அந்த ஏரியா. ஸோ கேண்டன் டவருக்கு வந்து நீங்கள் மணி பே பண்ணி மேலே போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 நம்ம ஐஎன்ஆரில் கேல்குலேட் பண்ணி பார்த்தான்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு அப்சர்வேஷன் டெக்லேருந்து வியூ பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இங்கே இருக்க ஆக்டிவிட்டிக்கு நம்ம தனித்தனியாக பே பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு வரலாம் கீழே. அந்த கேண்டன் டவருக்கு அப்புறமா அந்த லொக்காலிட்டியில் என்ன இருக்குதுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை. ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் அந்த ரோடை வந்து அப்படி க்ராஸ் பண்ணி அந்த எண்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் பிளைண்டாக நிறைய பேர் அப்படி வாக் பண்ணி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போய் பார்த்தா நம்ம பார்த்து இந்த கேண்டன் டவரை விட பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு வியூ இருந்ததுங்க. அங்கே அவ்வளோ ஒரு ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ், அது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருந்தது. அது இல்லாமல் இது வந்து லோக்கல் ட்ராம் போலங்க. அதாவது அந்த சிட்டிக்குள்ளேயே இருக்க ட்ராம் ஃபெசிலிட்டியாக இல்லை அந்த சைட் சீயிங்க்கான ட்ராம் ஃபெசிலிட்டியாக எனக்கு தெரியல. ஐயோ, என்ன க்யூட்டாக இருந்ததுங்க. அந்த இடத்த விட்டு என்னால் கண் அசைக்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வியூ சொல்லணும். நான் இந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்து வரலைங்க. இது வந்து அந்த குவாங்ஸூவில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரிவர்னு சொல்லலாம். ரிவருக்கு அந்த சைடு வந்து இவ்வளோ ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது சைனாவை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் போலங்க. காலையில் ஒரு அழகான ஒரு வியூ, நைட்டு இன்னொரு ஒரு அழகான வியூ. அந்த காலையில் வியூ பார்க்குறதுக்காக தான் ஐம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் நைட்டு. வந்து அன்டவுட்டட்லி அவ்வளோ ஒரு லைட்டிங்கோட அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சிட்டிங்க. ஐ வாஸ் லைக் கம்ப்ளீட்லி மெஸ்மரைஸ்ட். அந்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது இட்ஸ் டோட்டலி மேசிவ். அண்ட் இவ்வளோ எப்படி சொல்கிறது, எலக்ட்ரிசிட்டி ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அந்த ஊரை அழகாக காட்டிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப அழகாக இருந்ததுங்க. செம்ம டயர்டு வேறுங்க. ஸோ கெட்டிங் வே பேக் டு த ஹோட்டல் போயிட்டு அங்கேருந்து நான் விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். அந்த வியூ இதோ உங்களுக்காக. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், நம்ம அங்கேருந்து பார்த்த கேண்டன் டவர் வந்து நம்ம இந்த வியூவிலேருந்து பார்க்கலாம். அது தெரியுதா? ஸோ இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் ஒரு செம்ம தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சுங்க. ஸோ கெட்டிங் இன்டு டே 2 ஒரு பயங்கரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருந்தது. லைக் சிக்கன், போர்க், பீஃப் எல்லாமே இருந்தது. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்றதால வெறும் எக்கு, அதுக்கப்புறம் ப்ரெட் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கெட்டிங் பேக் டு தி ஆஃபீஸ். இன்னைக்கு தான் டே 1. முக்கியமாக சைனா வந்ததுக்கான முக்கியமான வேலை வந்து ஆஃபீஸ் வேலை இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு ரெஃப்ரெஷிங்கான டேன்னு சொல்லணும். சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு க்ரீனரி இல்லை. ஸோ ஐ வாஸ் லிட்ரலி என்ஜாயிங் தி க்ரீனரி. அந்த ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸை விட அந்த க்ரீனரியை பார்க்கும்போது எனக்கு மனசில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. செம்ம பாசிட்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் ஒர்க் தாங்க. அது முடித்து ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் எங்கேயாவது போகணுன்னா ஜஸ்ட் 3 ஹார்ஸ் தான் டைம் ஃப்ரேம் இருக்கும். லைக் பிட்வீன் 6:30 to 10 அதுக்குள்ளேயும் டின்னரும் முடிச்சுக்கணும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் என்னால் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போகணுன்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா சைனா அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் கீழே ரிசப்ஷன்லேயே கேட்டோம் வாட் ஆர் த பிளேசஸ் டு சி. பிகாஸ் நம்ம மற்ற எல்லா ஊர்லேயும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்குங்க நம்மளுக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து சைனா பற்றி கேள்விப்பட்டது எல்லாமே அந்த சைனா வால் தாங்க. அதை தவிர அங்கே என்னென்ன இருக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி ரிசப்ஷனில் கேட்டால் அவங்க ஒரு ஷீட் மாதிரி கொடுத்ததில்
போன ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மார்க்கெட். அந்த போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி க்யூட்டான அழகான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சிலதெல்லாம் யூஸ்ஃபுல், சிலதெல்லாம் வந்து ஓகே பார்க்க அழகாக இருந்தது, அவ்வளோதான். பட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்திங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், தாய்லாண்ட் சைனா கம்பேர் பண்ணும்போது சைனா இஸ் வே ஹை. எல்லாமே காஸ்ட்லி எதை எடுத்தாலும். பட் டு த கோர் க்யூட்னஸ் ஓவர்லோடுங்க. அதாவது நம்ம ஊர்லேயே நம்ம வந்து இந்த சைனீஸ் பேஸ்ட் ஷாப்ஸோ இல்லை ஜாப்பனீஸ் பேஸ்ட் ஷாப்ஸோ பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு, இந்த ஊரே க்யூட்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு என்ன ப்ரைஸ் மட்டும் கேட்டுட்டு அந்த வேலையை பார்க்க போயாச்சு. ஸோ இது இந்த மினிசோ ஷாப்பு. அதுக்கப்புறம் இது வந்து பக்கத்துலேயே இருந்த ஒரு மால். சரி நம்ம போன இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வெளியில் வந்துட்டு கேட்டபோது சொன்னாங்க அந்த ரோடு க்ராஸ் பண்ணி அந்த எண்டுக்கு போனால் தான் வந்து கம்ப்யூட்டர் மார்க்கெட் இருக்குன்னு. ஸோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது, மேலே ஏறி அந்த சைடு இறங்கி போகணுன்னா கம்ப்யூட்டர் மார்க்கெட். ஸோ கம்ப்யூட்டர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். லைக் ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, பிராண்டட், ஒரிஜினல் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே நான் போன மார்க்கெட்டில் பேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்லி பிராண்டட் அண்ட் டோட்டலி ஒரிஜினல். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அது இல்லாமல் நமக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சூப்பராக குவாலிட்டியோட நல்ல சீப்பாக கிடச்சிதுங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டஃப்ஸ் இருந்தது. அது என்ன ஃபுட்டுன்னே தெரியலங்க. ஆனால் சிக்கன் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுது. மஸ்ட் பி போர்க் ஆர் பீஃப், இது என்னன்னு தெரியலங்க. ஸோ எல்லாத்தையும் லுக் விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. என்னமோ இந்த மாதிரி ஷாப்லலாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணலை, பார்க்குறதோடு நிறுத்திட்டு கடைக்குள்ளே போயாச்சுங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்க பிராண்ட். இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இந்த பிராண்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து குவாங்ஸூ சென்டரில் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஐடி மார்க்கெட்னு போட்டு தேடினீங்கன்னா யூ கேன் கம் ஹியர். இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஐடி மார்க்கெட் தான். இந்த மாதிரி எக்கச்சக்க காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. ஸோ நான் சொன்னல கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பிராண்டட். ஸோ அப்படியே மேலே போனால் தான் மேலே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி, அதுக்கப்புறம் ரொம்ப சீப்பான எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே இருந்தது. லைக் பவர் பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம டே யூஸ்க்கு என்னென்ன நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுமோ எல்லாமே கிடச்சிதுங்க. எல்லாம் வித்தியாசமாகவும் இருந்தது. நான் சொன்ன மாதிரி க்யூட்டாகவும் இருந்தது. ஸோ வாங்க ஜஸ்ட் பார்க்கலாம். இன்னொரு பெரிய விஷயம், நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போனால் போராட வேண்டியது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ நம்ம பார்கெயின் பண்ணாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ கையிலேயே கால்குலேட்டரில் போட்டு தட்டி காமிச்சா தான் ரொம்ப நேரம் கழித்து ஏதோ குறைச்சி தராங்க. பட் நம்ம பேசினா குறைக்கிறாங்க. அதுவும் நம்ம இந்த ஸ்டோர் மூடுற டைம்லாம் போய் கேட்டோன்னு வைக்கல, எவ்வளோ கேட்டாலும் குறைச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஐட்டம்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. டின்னர் போயிட்டு சாப்பிட்டுட்டு பேக் டு ஹோட்டல். ஸோ ஹோட்டல் போயிட்டு நேற்று நான் காமிச்ச வியூ வந்து கிட்டத்தட்ட க்ளவுடியாக ஒரு மாதிரி இருந்தது. பட் இன்றைக்கி என் ஹோட்டல்லேருந்து நான் காட்டுற வியூ பாருங்கள், சூப்பராக மெஸ்மரைஸ் ஆகி பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதுதாங்க நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் வந்து வெளியிலேருந்து பார்த்த வியூ. ஆக்சுவலி கேப் யூ டர்ன் போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தது. நான் பார்த்த வரைக்கும்ங்க நிறைய பேர் வந்து பைசைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அப்படி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கம்யூட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் காரு, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கூட பயங்கர ஆக்சஸுங்க. ஸோ நான் இன்றைக்கி திருப்பி எங்கே போனேன்னா அதே ஐடி மார்க்கெட்டுக்கு தான். ஏன்னா நேற்று வந்து சும்மா அப்படியே பேனு பார்த்துட்டு ஒரு சில ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோடய ஐஃபோன் வந்து கொஞ்சம் கிராக்காக இருந்தது, பின்னாடி பேக் கேஸ் மட்டும். ஸோ அதை ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஃபோன் நான் நேரில் இப்போ தான் புதுசாக பார்த்தேங்க. அதாவது இந்த மாடல் வந்து ரெட்மி நோட் 14. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 26,000 என்னமோ மேக்ஸிமம் அவ்வளோதான் வருது. நம்ம ஊரில் இந்த ஃபோன் என்ன விலைன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ½ டைம்குள்ளே ஃபோன் பேக் கேஸில் இருந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பலன்னு புது கேஸை மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்கங்க. அப்படியே ஐஃபோனை பார்க்கும்போது புது ஃபோன் வாங்கின ஒரு எஃபெக்ட் இருந்தது. அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க, நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணி கொடுத்தாங்கங்க. ஸோ அந்த வேலையும் முடிஞ்சது.
இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி மார்க்கெட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து ஒன் லிங்க் பிளாசான்னு ஒரு இடம். அங்கே வந்து உங்களுக்கு ஷாப்பிங் தேவையானது எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. பட் போய் பார்க்கும்போது வெறும் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்ததுங்க. எப்படி சொல்கிறது, இந்த வாட்டர் பாட்டில்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, ஸ்கூல் பேக்ஸு, அதுக்கப்புறம் லன்ச் பேக், அந்த மாதிரியான ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. பட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுங்க. நான் எதிர்பார்த்து போனது வேறு ஒன்று, பட் இங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், யூகேல ஒரு பென்சில் பாக்ஸ் பார்த்தேன். அதே பென்சில் பாக்ஸ் சைனாவில் பார்க்குறேன். யூகேவை விட சைனாவில் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு 100 to 200 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் காஸ்ட் எல்லாமே ஜாஸ்தி தாங்க. பட் எல்லாமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செம்ம க்யூட்டாக இருந்தது. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல், ரீட்டெயில் சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி தான் அங்கே விற்கிறாங்க. இப்போ ஹோல்சேல் நிறைய வாங்கிட்டு போய் அவங்கவுங்க கண்ட்ரியில் போய் விற்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும். பட் நம்ம சிங்கிள் பீஸாக எடுக்கிறோன்னா அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. லன்ச் பேக்ஸுமே வந்து இந்த மாதிரி மாடலில் தான் இருந்தது. இதை தவிர எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் பேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இதை வாங்கி கொடுத்தா பாப்பா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிலது எடுத்துக்கிட்டேன். ட்ராயிங், கலரிங்லாம் அவளுக்கு ரொம்ப ஆசை. அதனால் அதிலேருந்து ஒன்று அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பிக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம். இந்த சைனாவில் இந்த கிளிப்பு, ரப்பர் பேண்டுங்கெலாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு க்யூட்டாக நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து ஓரளவுக்கு அந்த டீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹேர் பேண்ட் வந்து 20 RMB இருந்தது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 200 ருபீஸ் ஒரு ஹேர் பேண்ட். பட் ஒர்த்துங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சீப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேன்சி ரிலேட்டட் ஐட்டம்ஸ், அந்த பிளாசா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஐட்டம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் க்யூட்டான எலக்ட்ரானிக்ஸ், லைக் என்ன சொல்ல, அந்த ஃபேன்லாம் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர், இது எல்லாமே வந்து செம்ம க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கேமரா, டார்ச்சு எல்லாமே யூனிக்காக இருந்ததுங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. எதை பார்த்தாலுமே ஐயோ இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு கை போதே தவிர இது வேண்டாம், ஐயோ பார்க்க கூட வேண்டான்ற மாதிரி எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு சில ஐட்டம் மட்டும் யூனிக்காக இருக்கிறத மட்டும் நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் இந்த ஒரு பிளாசாவில் இருந்தது. இது முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு வாட்ச் மார்க்கெட் இருந்தது. அதாவது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடி மார்க்கெட்டில் எப்படி வந்து பிராண்டட் ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த வாட்ச் மார்க்கெட்லேயும் பிராண்டட் தனியாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பிலாம் உங்களுக்கு பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. பட் மித்தபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ பேக் டு ஹோட்டல். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டே இன் சைனாங்க. ஸோ நான் சொல்ல போகிறதெல்லாம் வந்து நான் பார்த்து கொஞ்சம் வியந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1 வந்து என்னென்னா, இப்போ நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போகும்போது அவங்க வந்து விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் தராங்க. அதில் வந்து அவங்களோட பிக்சர் இருக்குது. அந்த விசிட்டிங் கார்டில் ஃபில்ட்ரு போட்டு அதில் போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த ஃபில்ட்ருக்கு ஒரு வரமுறை வேணும் இல்லைங்க. ஒரு கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி பல்லெல்லாம் துருப்பிடிச்சி போய் அப்படிலாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் வந்து அப்படியே யங்காக சின்ன பொண்ணு மாதிரி அப்படியே கேப்சர் பண்ணி காட்டுறாங்க. கூப்பிட்டு இது நீங்களான்னு கேட்டால் நம்ம முன்னாடியே வந்து ஆமான்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. பீப்புள் வாண்ட் டு ஸ்டே யங் அண்ட் லுக் யங், அது தப்பு இல்லை. பட் இது கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தான் இருந்தது. அது பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்று வந்து இந்த சிக்னல்ஸில் வண்டி நிற்கிது பார்த்திங்களா, அந்த சிக்னல்ஸில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஃப்ளாஷ் கேமரா, ரெக்கார்டர் எல்லாமே இருக்குதுங்க. அது அதில் தெரியுது பாருங்கள். ஸோ எல்லா வண்டியுமே அது வந்து ஃப்ளாஷ் இருக்கும். அதாவது மார்னிங்கில் விட நம்ம நைட்டில் போகும்போது பார்த்தா அந்த ஃப்ளாஷ் டக்கு 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 டக்குன்னு வரும். அவ்வளோ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு போகிற எல்லா வண்டியுமே அது ஃப்ளாஷ் அதாவது கேப்சர் பண்ணுதுங்க. அது எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க என்னன்றது புரியல. அடுத்த விஷயம் வந்து இந்த ரோடு நம்ம க்ராஸ் பண்ண முடியாமல் ஓவர் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, நம்ம ஸ்டேர்கேஸ் மாதிரி ஏறி அந்த சைடு இறங்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதை ஃபெசிலிட்டேட் பண்ண நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும், இல்லை லிஃப்ட் இருக்கும். அதையும் விட இன்னொன்று நான் என்ன பார்த்தேன்னா, அதாவது ஸ்டேர்கேஸ் இருக்குது பாருங்கள், அந்த நடுவில் ஒரு டிவைடண்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஸ்லோப்பி ஏரியா. அதில் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் மாதிரி இல்லாமல் வெறும் ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ 2 வீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 வீலரோடைய மேலே ஏறி அந்த பிரிட்ஜை தாண்டி திருப்பி அப்படி கீழே இறங்குவாங்க. அதுவுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏறி இறங்குறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவோம்.
பட் இந்த ஓவர் பிரிட்ஜை வந்து 2 வீலர்ஸும் வந்து ஏற்றி இறக்க யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி பிரிட்ஜு சைடில் பார்த்திங்களா, ஒரு வேளை கீழே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோ இது ஹில்லி ஏரியாவோ இருந்ததுன்னா ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அயர்ன் பார்ஸ் 2 சைடு பிரிட்ஜுக்கு நடுவுலையும் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது சேஃப்டி மெஷர்ஸ் தான். இது எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது இல்லாமல் மற்றபடி சைனா மக்களை பற்றி சொல்லணுன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், லவ்விங் டு த கோர், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பீப்புளுங்க. எனக்கு பார்த்து சைனாவில் நான் வியந்த ஒரு சில விஷயங்கள், எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள். ஸோ இப்போ வந்து கெட்டிங் டு தி ஏர்போர்ட். இப்போ நான் ஸ்டே பண்ணியிருந்த பார்ட் ஆஃப் சைனா வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் சைனா. நார்தர்ன் பார்ட் ஆஃப் சைனா, அதாவது பெய்ஜிங், ஷாங்காய், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இன்னுமே நிறைய நம்ம எப்படி சொல்கிறது வியர்ந்து போகிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த சைடு தான் வந்து இந்த சைனா வால் அதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் இங்கேருந்து நம்ம குவாங்ஜூ, ஷென்சன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் ஐடி ரிலேட்டடான ஒரு ஹப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. ஸோ நிறைய சுற்றி பார்க்கவும் இருக்குது இடம், பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை பார்க்க. ஸோ ஓரளவுக்கு நான் பார்த்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணேன். இப்போது ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு நம்ம வந்த ஏர்லைன் வந்து கத்தார் ஏர்வேஸ். இப்போ திருப்பி போகிறதும் அதே ஏர்லைன் தான். போயிட்டு இங்கே வந்து இன்னுமே வந்து குவாரண்டைன் செக்ஷன் தனியாக இருக்குங்க. நம்ம வந்து அந்த குவாரண்டைன் வழியாக தாண்டி போகும்போது நம்ம டெம்பரேச்சரை வந்து செக் பண்ணோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் போர்டிங் பாஸஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கேட்ஸுக்கு போக வேண்டியது தான். அண்ட் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது ஏர்போர்ட்குள்ளேயே. அடுத்து வந்து என்னென்னா, நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்டு தான் வந்து பயங்கர லைவ்லியாக இருக்குங்க. அது நம்ம எந்த நேரத்துக்கு போனாலும், விடிய காலையில் போனாலும் சரி, நம்ம மத்தியான டைமில் இல்லை காலையில் டைம் போனாலும் ஏர்போர்ட் வந்து பயங்கர லைவ்லியாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அதுதான். ஆனால் இங்கே வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த போர்டிங் பாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் லைவ்லியாக இருந்தது. அதை தாண்டி உள்ளே போகும்போது எந்த கடையுமே இல்லைங்க. ஏர்போர்ட்டில் ஏதாவது வாங்கலாம், ஷாப்பிங் பண்ணலான்னா ஈவன் ஒரு சொவினியர் ஷாப் கூட இல்லைங்க. அந்த அளவுக்கு எல்லாமே க்ளோஸ்ட். ஏன்னா அது டைம் வந்து ஒரு 11:30 or 12 இருக்குங்க. அந்த டைம் கூட ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம வாங்கி சாப்பிட்ணுன்னா கூட ஏர்போர்ட்டில் எதுவுமே இல்லை. கேட்டால் வந்து அவங்க அந்த டைம் மேலே யாருமே ஒர்க் பண்ண மாட்டுறாங்க. ஷிஃப்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுவாங்களா இல்லை என்னன்னு தெரியலன்னா அந்த டைம் மேலே யாருமே ஒர்க் பண்ணுறது இல்லை. இவ்வளோ காலியாக ஒரு ஏர்போர்ட் இருந்து நான் இப்போ தாங்க வாட்டி பார்க்குறேன். ஃபைனலி கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஃப்ளைட்டு ஃபுல்லு வழக்கம் போல். ஏறி உட்கார்ந்தோடனே தூங்கணும் அப்படின்ற ஒரு பிளானோட தாங்க நான் கிளம்பி வந்தேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி லாங் ஃப்ளைட்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து விண்டோ சீட் இல்லாமல் இந்த பக்கம் சீட் ஓரளவுக்கு காலை சாஞ்சு உட்கார்ற சீட் எடுக்கிறது ரொம்ப பெட்டருங்க. ஒன்று வந்து வாஷ்ரூம்க்கு ஆக்சசிபிளாக இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம இன்னொருத்தவங்கள வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நமக்கு வேணும்னும் போது we can just go walk and come. இல்லை ஏதாவது வேணும், யாரையாவது கூப்பிடணும் ஃப்ளைட் அட்டெண்டர்னா கூட இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. ஏறி உட்கார்ந்தோடனே எப்படா எடுப்பாங்க படித்து தூங்குவோன்ற மாதிரி இருந்ததுங்க. அதே தான் நம்ம போகும்போது என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ சேம் செட் ஆஃப் திங்ஸ் தான் இப்பயும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட்டு கிளம்பி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்தது வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஸ்நாக் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ். ஸோ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டேங்க. டோட்டல் ஃப்ளையிங் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தோஹாக்கு 9.5 hours. ஸோ 9.5 hours சாப்பிட்றது தூங்குறது தவிர வேறு எந்த வேலையும் இல்லை. அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபுல் மீல் மாதிரி இருக்கும்ல, அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் வேணுமா பீஃப் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. சிக்கன் ஆர்டர் பண்ணேன். பார்த்தா சாஸேஜ், எக்கு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, செரீஸ் இருந்தது. என்ன சாப்பிட்றதுன்னு புரியாமல் எக்கு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிட்டேன். ஏன்னா மிட் நைட்டுங்க, ரொம்ப சாப்பிடவும் முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீனை எடுத்து பார்த்துட்டு தூங்கியாச்சுங்க. அதாவது சைனா வரும்போது கூட இந்த ஜெட்லேக் எனக்கு பெருசாக தெரியல. சைனாவுக்கும் சவுதிக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5.5 hours. லேண்ட் ஆன அப்புறம் தாங்க தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ஃபைனலி தோஹா ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் கேட்டு பார்க்க வந்தது, இது வரைக்கும் போடலை. செக் பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்ட போயிட வேண்டியது தான். இந்த ஜெட்லேக்னா என்னன்னு இப்போ தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ளைட்டை விட்டு இறங்கின ஒரு 1 hourக்கு எதுவுமே முடியல. அப்படியே தலையெல்லாம் சுற்றிருச்சு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கி செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியும். ஒரு
இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சுட சுட ஒரு டீ வாங்கி குடிச்ச அப்புறம் தான் கொஞ்சமாவது எனர்ஜி வந்ததுங்க. மொத்தம் 5 hours லே ஆஃப் இங்கே. இந்த மாதிரி நம்மளுக்கு லான்ச் பின்னாடி தெரியுதுல்ல, அந்த மாதிரி லான்ச்சில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். அப்புறம் எப்படியோ அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு 5 மணி நேரம் ஓட்டியாச்சு. கேட் ஓப்பன் அப்படின்னு போட்ட உடனே கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா போய் ஆளாக நிற்கிற மாதிரி கேட்டுக்கிட்ட போய் ஆளாக நின்று அவங்க வந்து நீங்கள் இப்போலாம் வராதிங்க, ஜோன் வைஸ் கூப்பிட்றோம், அப்போ வந்தால் போதும் அசிங்கப்படுத்தி அமுச்சிட்டாங்க. வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட்டு ஏறி உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தோடனே பார்த்தா ஃப்ளைட் காலியாக இருந்தது. என் சீட்டை விட்டு எழுந்திரிச்சு மிடில் வந்து ஒரு 4 சீட்டர் இருந்தது. அங்கே வந்து காலை நல்லா நீட்டிட்டு ஒய்யாரமாக பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிட்டே ஒரு சின்ன சினிமா பார்த்துட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு நடுவில் கொஞ்சம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. 1 hourல ரியாதுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அதாவது ரியாத் வந்து ரீச் ஆன உடனே பளிச்சுன்னு ஒரு வெயில் அடிச்சுதுங்க. அப்படி பழங்கின, அதாவது இது வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் முன்னாடி. அப்புறம் வந்து ஒரு வரட்டான ஒரு லேண்டு. அதாவது நாங்கள் சைனாவில் பார்த்ததுக்கும் ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்து இறங்கி பார்க்குறதுக்கும் டோட்டல் டைம் டிஃப்ரென்ஸ். பட் எனிவே ஒரு கண்ட்ரிக்கோ இன்னொரு கண்ட்ரிக்கோ அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ சவுதி வந்தாச்சு. சவுதி வந்தப்புறம்தான் என்னமோ நம்ம வீட்டுக்கே வந்தால் மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்பாடா வந்து சேர்ந்தாச்சு, நம்ம ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். அவ்வளோதாங்க, பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய்.